இந்த வார வீடியோவில் விருதுநகர் மாவட்டத்தில் கோவில் கொண்டுள்ள அம்பாள் வேண்டிய வரம் தந்து பக்தர்களின் துயர் துடைக்கும் இருக்கன்குடி மாரியம்மன் வரலாற்றை ஒரு சுவாரஸ்யமான கதை மூலம் பார்க்கலாம். மாரியம்மனோட தோற்றத்தை பல பேருமே நம்ம தெரிஞ்சிருப்போம். ஆனால் இந்த மாரியம்மன் கொஞ்சம் வித்தியாசமானவங்க. இந்த மாரியம்மன் உருவான கதையும் அவங்க வரலாறு என்ன அப்படின்றதையும் தான் நம்ம இந்த தொகுப்பில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புதுசாக யாராவது நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அம்பாளோட வரலாறை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சில யுகங்கள் கடந்து முன்னாடி தாங்க போகணும். அது என்ன அப்படின்றத இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். சதுர யுகத்தில் 2ஆம் யுகமான துரோத யுகத்தில் தசரத மைந்தர்களும் ராமச்சந்திரமூர்த்தியும் லட்சுமணனும் கிஷ்கிந்தையிலிருந்து கிளம்பி வானர கூட்டங்களோட இலங்கையை நோக்கி மேற்கு தொடர்ச்சி மலையில் அடர்ந்த காடுகள் வழியாக சென்று அவர்களோட முகங்கள் இடைவிடாத பயணத்தில் சோர்வது பிரதிபலிச்சது. சூரியன் மேலே எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அந்த நேரம் அவர்களை சுற்றியுள்ள காடு வனவிலங்குகளின் தொலைதூர ஒளிகளால் சலசலத்து ராமர் தன்னோட நெத்தியில் வழிந்த வேர்வையை தொடச்சிட்டு மெதுவாக நடந்தார். லட்சுமணா, இந்த காடு நின்றுட்டே போகுது, வெப்பம் தங்களை சோர்வடைய செய்யுது அப்படின்னு சொல்ல லட்சுமணன் தலைகு சாய்ச்சிட்டு, நீங்கள் சொல்கிறது சரிதான் அண்ணா, தாகத்தில் வானர வீரர்களும் ரொம்ப சிரமப்பட்டுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. தண்ணி இல்லைனால மேற்கொண்டு போகிற நம்மளோட பயணம் ரொம்ப தாமதமாக இருக்குது. திடீர்னு இலைகளோட சலசலப்பு கேட்டு சத்தம் அதிகமாக கேட்டுச்சு. நிழல்ல இருந்து ஒரு அமைதியான உருவம் வெளியில் வந்தது. மெல்லிய புன்னகையோட ஒரு வயதான முனியவர் கையை உயர்த்தி ஆசீர்வாதம் செஞ்சார். தசரத மைந்தர்களை, நீங்கள் சரியான பாதையில் தான் வரீங்க. நீங்கள் காக்கும் தர்மம் உங்களுக்கு துணை நிற்கும். வெற்றியுடன் நீங்கள் திரும்புவீங்க அப்படின்னு அவர் ராமரை பார்த்து சொல்கிறாரு. அதுக்கு ராமர் பார்த்தீங்கன்னா அவரை கையை கூப்பி வணங்குறாரு. முனிவரே, உங்கள் வார்த்தை எங்கள் சோர்வுற்ற இது எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறது. களைப்புற்ற எங்கள் வறண்ட தேகத்துக்கு பயணத்தை தொடர தண்ணீரை தேடுகிறோம். நாங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு ராமர் பார்த்து முனிவரை கேட்குறாரு. ராமன், நீ நிற்கும் இந்த புனித மண்ணிற்கு ஒரு விதமான சக்தி இருக்குது அப்படின்னு என்னங்கய்யான்னு அவர் கேட்குறாரு. அதுக்கு, நீ நிற்கும் இந்த அடியில் தான் பார்த்தீங்கன்னா கங்கை நீர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட லட்சுமணன் பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியோடு அவரை பார்க்குறாரு. தலையசார் ஒரு காலத்தில் அகத்திய மகரிஷி இந்த நிலத்திற்கு விஜயம் செய்தார். தன் ஞானத்தால் முக்காலத்தையும் உணர்ந்த அவர் தன்னுடைய கமன மண்டலத்தில் கங்கை உட்பட பல புனித நீரர்களை இங்கே புதைத்தார். அந்த புதையல் இங்கே செயலற்ற நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த ஸ்ரீராமர் முன்ன வந்து, முனிவரே, தங்கள் ஆசையோடு அந்த புனித தீர்த்தத்தை மீண்டும் மண்ணுக்கு அடியில் இருந்து மீட்கிறேன் அப்படின்னு சொல்லி தலை குனிந்து தன்னுடைய வில்லெடுத்து அதில் அம்பு பூட்டி பூமியில் எய்தார். உடனே பார்த்தீங்கன்னா அங்கிருந்து ஒரு நீரூற்று பிரிட்டு வெளியில் வந்து நதியாக பாய்ந்தது. அவங்க எல்லாருடைய முகத்திலையுமே புன்னகையும். ராமனும் லட்சுமணனும் தண்ணீருக்கு அருகில் மண்டியிட்டு புனித நீருடைய தங்கள் கையில் பிடித்து குடித்தனர். தர்மத்தின் வழியில் நடப்பவர்களுக்கு கிடைக்கும் புண்ணியங்களை இந்த நதி தமக்கு நினைவூட்டும் புதையலாக மண்ணுக்குள் வைத்திருந்த புனித நீர் ஆறாக ஓடியமையால் இந்த வைப்பாறு என்று இதுக்கு பார்த்தீங்கன்னா பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு அந்த முனிவர் சொல்ல, எல்லோரும் அந்த முனிவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இலங்கைக்கு சீதையை மீட்பதற்காக தங்களோட பயணத்தை தொடங்குறாங்க. துவாரக யுகத்தில் பஞ்ச பாண்டவர்கள் திரௌபதியோட தென்மண்டலத்தில் இருக்க பிரம்மாண்டமாக மகாலிங்க மலையை வந்தடைஞ்சாங்க. கடினமான தங்களுடைய பயணத்துக்கு அப்புறம் அவங்க புத்துணர்ச்சி அடைவதற்கு சிவபூஜை செய்வதற்கு ஒரு நீரூற்ற நதியை எங்கேயும் அங்கே கண்களுக்கு புலப்படல. ஒரு பெரிய மரத்துக்கு அடியில் நின்றுட்டு இருந்த திரௌபதி தன்னோட கவலையை வெளிப்படுத்தினான். யுதிஷ்டரன் கிட்ட கேட்ட, அரசே, தண்ணி இல்லாமல் நம்ம எப்படி நம்மளோட சடங்குகளை செய்ய முடியும்? அந்த நேரத்தில் அர்ஜுனன் பயப்படாத திரௌபதி, நமக்கு வேண்டியது அந்த தெய்வம் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறார். நம்பிக்கையோட சொல்லி வானத்தை நோக்கி அவன் பார்வை உயர்த்தி கைகளை கூப்பி பூமாதேவியையும் கங்காதேவியையும் வணங்கினான். உடனே தன்னோட காண்டிபத்தை எடுத்துட்டு பூமியை நோக்கி அம்பெய்தான். ஒரு தெளிவான நீரூற்று வெடித்தது. நீரோடைய வேகமாக வளர்ந்து மலையின் சரிவுகளால் பாய்ந்து நிலத்தின் வழியே ஓடியது. திரௌபதி வியப்பில் ஆழ்ந்தாள். பாண்டவர்கள் அனைவரும் புன்னகையை. அந்த நேரம் யுதிஷ்டன் சொன்னார், அர்ஜுனா, உன்னோட பக்தியாலையும் திறமையாலையும் வறண்ட நிலத்தில் அந்த கங்கை ஆறு பெருக்கெடுத்து ஓடுது. இந்த நதி அர்ஜுனா நதி என்று பெயர் பெற்று விளங்குதுன்னு சொன்னார். பஞ்ச பாண்டவர்களும் திரௌபதியும் அந்த நதியில் நீராடி சதுரகிரி மலை என்று அழைக்கப்படும் மகாலிங்க மலையில் அந்த சிவனை பூஜித்து தங்களோட பயணத்தை மேற்கொண்டாங்க. சில நூற்றாண்டுகளுக்கு முன்ன சூரியன் அடுவானத்தில் மூழ்கியிருக்க அந்த நேரம் சதுரகிரி மலையின் ஒரு குகைக்குள்ள சிவயோக ஞானசித்தர் என்பவர் அந்த அம்பாளின் தனி வேண்டி கடுமையான தவம் செஞ்சுட்டு இருக்காரு. அந்த நேரம் அவருக்கு பார்த்தீங்கன்னா அசிரியா ஒரு குரல் கேட்டுச்சு, சித்தரே, உம்முடைய பக்தி என்னை அடைந்தது. இங்கிருந்து அர்ஜுன நதிக்கும் வைப்பாருக்கும் இடையில் உள்ள மணல் பீடத்திற்கு செல் என்று கூற அடுத்த நிமிடம் தன்னோட பயணத்தை தொடங்கினார் சித்தர். அந்த மணல்மேட்டு பகுதியை அடைஞ்ச சித்தருக்கு அம்பாள் காட்சி தந்தாங்க. தன்னோட கண்களால் கண்ட அம்பாளின் உருவத்தை சிலையோ வடிவமைச்சு பிரதிஷ்டை செஞ்சாரு சிவஞான சித்தர். ஆனால் சில காலங்களிலேயே அந்த சிலை இயற்கை சீற்றத்தினால கண்ணுக்குள்ள பதிஞ்சு போயிடுது.
அன்னைக்கு ராத்திரி விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் அறுவடை முடிஞ்சு நெல் முட்டைகளுக்கு களத்து மேட்டில் காவலுக்கு இருந்த தங்களோட அப்பாக்களுக்கு இரவு உணவு கொடுத்துட்டு கரும்பு தோட்டத்துக்கு பக்கத்தில் இருக்க வாய்க்கால் வரப்பில் இளம் பெண்களான மீனாட்சியும் பொண்ணையும் பேசிக்கிட்டு நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அந்த குறுகலான பாதையில் அவங்க கலகலன்னு சிரிச்சுட்டு பேசி அரடி அடிச்சுக்கிட்டு வந்த சத்தம் அந்த அமைதியான கொள்ளைக்காட்டுக்குள்ள கரும்பு தோட்டத்தில் அங்கே கூடு கட்டியிருந்த குருவிகளுக்கு குஞ்சுகளை கூட எழுப்பிவிட்டது. அப்போ மீனாட்சி சொன்னா, நம்ம ஊரை சுற்றி இருக்கிற கிராமங்களில் ஏதோ புதுசாக நோய் பரவிட்டு இருக்காண்டி, அது உண்மையிலே நோய் தானா இல்லை எதுவும் காத்து கருப்பான்னு தெரியல அப்படின்னு எங்கள் ஆத்தா சொல்லுச்சு அப்படின்னு சொல்கிறா. அந்த வரப்பு மேலே கொஞ்சம் முன்ன நடந்து போன பொன்னியம்மா சொன்னா, ஆமாண்டி எங்கள் ஆத்தாலும் அதுதான் சொன்னுச்சு. பேய் பிடிச்சிருக்கவங்களுக்கு தான் அந்த மாதிரியான ஆகுமா, நீ பேயை நேரில் பார்த்துருக்கியாடி அப்படின்னு கேட்க மீனாட்சி கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்லை. என்னடி பதிலே சொல்ல மாட்டேன். பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கே மீனாட்சியை காணும். ஒரு பெரிய அதிர்ச்சி. இவ்வளவு நேரம் பின்னாடி நடந்து வந்துட்டு இருந்த மீனாட்சியை காணும். குழம்பி போன அவ மீனாட்சின்னு கத்துனான். எந்த பதிலுமே இல்லை. அப்பயத்தில் உறைஞ்சு போய் நின்னா. அவ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டுக்கு வேகமாக ஓடி வரா. மறுநாள் காலையில் அந்த விவசாய நிலத்துக்கு பக்கத்தில் இருந்த ஆத்தங்கல்ல மீனாட்சியோட உடம்பு கிடந்தது. ஆனால் உயிருள்ள அவளோட கண்ணு செக்க செவந்த நிறமாக மாறி இருந்துச்சு. அந்த கொடிய நோய் அவளையும் தாக்கிடுச்சு. ஊருக்குள்ளே பேசிக்கிட்டாங்க. மீனாட்சியோட மரணத்தில் இருந்த மர்மம் சுட்டு வட்டாரத்தில் இருந்த கிராம மக்களுக்கு பீதியாக கிளப்பியிருக்கு. அன்னைக்கு காலையில் இருக்கவனுக்கு கிராமத்தில் ஊர் பெரியவர்கள் எல்லாம் ஒன்று கூடி பக்கத்து கிராமத்தில் பல வீட்டு வர கொடிய நோயை பற்றியும் அதை பற்றின அமானுஷ்யமான வதந்திகளை பற்றியும் பேசிட்டு இருந்தாங்க. அதில் ஊர் பெரியவர் ஒருத்தர் சொன்னார், நம்ம சுட்டு வட்டார கிராமங்களில் இது வரைக்கும் வராத ஏதோ ஒரு கொடிய நோய் மனுஷங்களை தாக்கி வருது. எந்த வைத்தியனாலையும் அது சரி பண்ண முடியலை அப்படின்னு சொன்னார். இதுவரை நம்ம ஊரில் யாருக்கும் வராது இருந்தது. ஆனால் நேற்று பரிதாபமாக மீனாட்சியோட உயிர் போயிருந்துச்சு அப்படின்னு பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு அந்த கூட்டத்தில் இருந்த அந்த கிராமத்தில் இளைஞரான மாரியப்பன் கேட்டான். மீனாட்சி செத்து கிடந்த நிலையை பார்த்தா அது ரொம்பவே மனசுக்கு வருத்தமானது இருந்தது. வெறும் நோய் தாக்கி இறந்த மாதிரி தெரியலை அப்படின்னு கேட்க, இல்லை அது வெறும் நோய் தான், வீணை எந்த வதையும் யாரும் கிளப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஊர் பெரியவங்க எல்லாரும் அந்த இடத்துல இருந்து எல்லாரையும் போக சொல்லிட்டாங்க. பொழுது சாய்ஞ்சதுக்கு அப்புறமா யாரும் வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டாம். ஏன்னா ராத்திரி நேரம் தான் வீட்டை விட்டு வெளியில் போகிறவங்க அதிகமாக பாதிக்கப்படுறதா சொல்கிறாங்க. அதோட வெளி கிராமத்தை சேர்ந்த யாரும் நம்ம கிராமத்துக்குள்ளே கொஞ்ச நாள் வராமல் பார்த்துக்கணும். நீங்கள் எல்லாரும் ஒத்துழைச்சாதான் நம்ம இந்த இக்கட்டான காலகட்டத்தில் இருந்து வெளியில் வர முடியும் அப்படின்னு அந்த ஊர் பெரியவர் சொல்கிறாரு. கூட்டமும் கலைஞ்சது, பொழுதும் சாய்ஞ்சது. எல்லாருமே அவங்க குடிசைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் கிராமத்தோட பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாலும் அவங்கவுங்க குடிசையில் இருக்க எல்லாரும் பதட்டமாகவே தான் இருந்தாங்க. பொன்னியம்மா இன்னும் அந்த அதிர்ச்சியிலேருந்து வெளியில் வரல. அந்த எண்ணெய் விளக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு மீனாட்சியை நினச்சி அழுதுகிட்டே இருந்தா. பொன்னியம்மாவோட தங்கச்சி பரிபூரணம் வந்து அவளை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருந்தா. மீனாட்சியோட குடும்பம் மட்டும் ரொம்ப சோகத்தில் இருந்தாங்க. மீனாட்சியோட தம்பியான காசி ஒரு சின்ன பொம்மையை கையில் வச்சு ஜன்னலுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தான். கரும்பு காட்டை பார்த்துட்டே இருந்தான். அவனோட மனசு வயசுக்கு மீறின உணர்ச்சியோட மல்லு கட்டிட்டு இருந்துச்சு. அப்போ திடீர்னு ஜன்னலுக்கு வெளியில் தூரத்தில் ஒரு விசித்திரமான தோட்டத்தில் ஒரு சின்ன பொண்ணு அவனை பார்த்து மாதிரியே இருந்தது. அவனை பார்த்து அவன் ரொம்ப பயந்துட்டான். ஆனால் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அவனை பார்த்து சிரிச்சிட்டே இருந்திருக்கா. அந்த காட்டுக்குள்ளே நடந்து போறா. வீட்டில் தூங்கிட்டு இருந்த பொன்னியம்மா அந்த ராத்திரியில் கரும்பு தோட்டத்துக்குள்ளே நடந்து போயிட்டு இருக்கா. தூரத்தில் யாரை கூப்பிடுறாங்க. யாருன்னு திரும்பி பார்த்தா அது மீனாட்சி. எங்கே போகிற, இங்கே வா பொண்ணு, அன்னைக்கு என்னை மட்டும் ஏன் தனியாக விட்டுட்டு போயிட்ட அப்படின்னு கேட்டு கூப்பிட்டு பயத்தில் உறைஞ்சு போகிறா மீனாட்சி. அவளை நெருங்கி போகிறா பொன்னியம்மா. நெருங்க அவளுக்கு மீனாட்சியோட கண்களும் செக்கச்சவப்பாக மாறுது. அடுத்த நிமிஷம் தூக்கத்திலிருந்து திடீர்னு முழிக்கிறா. இது கனவு தானா, கனவாக தான் இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. ஆனால் அவளுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கொடிய நோய் தாக்கிடுது. அதை பக்கத்துல இருந்து பார்த்த பொன்னியம்மாவோட தங்கச்சி பரிபூர்ணம் பயந்து போயிடுறா. அவள் உடனே அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி கூப்பிட்றா. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, மறுநாள் காலையில் கருப்பு கோயில் பூசாரியையும் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணுறாங்க. அன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா வைத்தியரும் கருப்பு கோயில் பூசாரியும் பொன்னியம்மாவை பார்க்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு வராங்க. இது சாதாரண காய்ச்சலா தானா இல்லை வேகமாக பரவிட்டு வர அந்த கொடிய நோய் அப்படின்னு அவங்களால உறுதிப்படுத்த முடியல. அந்த நேரத்தில் பூசாரிக்கு திடீர்னு சாமி வந்து ஆடினாரு. இந்த காற்றுல விஷம் கலந்துருச்சுடா, தீய சக்திகள் ஆட்டம் போட ஆரம்பிச்சிருச்சுங்க, இன்னும் நிறைய உயிர் போக போகுதுடா அப்படின்னு சொல்ல சுற்றி இருந்த ஊர் மக்கள் எல்லாமே பயத்தில் உறைஞ்சு போயிட்டாங்க. என்ன சாமி சொல்கிறீங்க, நீங்கள் தான் எங்கள் எல்லாத்தையுமே காத்து நிற்கணும் அப்படின்னு சொல்ல எல்லாரையுமே காப்பாற்றுறதுக்கு தான் அந்த அன்னை பராசக்தியை இன்னும் கொஞ்ச நாளில் இந்த ஊருக்கு வரப்போகிறா, கொஞ்சம் பொறுத்திருங்க, அவளே தான் இருக்கிற இடத்த வெளிக்காட்டுவா அப்படின்னு சொல்கிறார். ஏற்கனவே பயத்தில் இருந்த ஊர் ஜனங்கள் பூசாரி சொன்ன இந்த அருள்வாக்கை கேட்டு ரொம்ப அதிகமாகவே பயந்துருச்சாங்க. அன்றைய பொழுதும் சாய்ந்தது. ஆனால் பொன்னியம்மாவோட உடல்நிலை எந்த முன்னேற்றமும் ஏற்படலை.
அன்னைக்கு ராத்திரி மீனாட்சியோட தம்பி காசியும் பயம் கலந்த ஆர்வத்தோடு அன்னைக்கு பார்த்த அந்த சிறுமி எதிர்பார்த்து வீட்டு ஜன்னலில் அந்த கரும்பு தோட்டத்தை பார்த்தபடியே உட்காந்துருந்தான். அதே மாதிரி அந்த ஒரு உருவமும் அந்த சின்ன பொண்ணு தோட்டத்து பக்கத்து நடந்து போகிறத பார்த்தான். ஆனால் அவள் இவனை கவனிக்காமல் போயிட்டே இருந்தா. அந்த சின்ன பொண்ணு யார், இப்போ அவள் எங்கே போகிறா அப்படின்ற ஆர்வத்தில் அவனுமே பின்னாடியே போகிறான். அந்த சிறுமி பின்னாடியே இவனும் போனான். சிறுமி கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் காசிக்கு பயம் வந்துருச்சு. என்ன வீட்டை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டோமோ அப்படின்னு காசி நினைக்கிறான். அதுவும் இல்லாமல் அந்த சிறுமி இப்போ மேய்ச்சல் நிலம் இருக்கக்கூடிய கொள்ளக்காட்டு பக்கமாக போகிறான். மேற்கொண்டு தொடர்ந்து போகாமல் திரும்பி வீட்டுக்கு போகலாம்னு முடிவு பண்ணி திரும்பினான். யாரோ அவன் பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு. அவன் டக்குன்னு திரும்பி பார்க்குறான். அங்கே பார்த்தா யார் இந்த குரல் நம்ம எங்கேயோ கேட்டிருக்கோமே அப்படின்னு நினைக்கிறான். அப்படின்னு சொல்லி அவன் திரும்பி பார்த்தா இது நம்ம அக்கா மீனாட்சியோட குரலாச்சு அப்படின்னு பயத்தில் உறைஞ்சு போய் நின்னான். அவனுக்கு கொஞ்சம் தூரத்தில் தள்ளி மஞ்சள் புடவையில் மீனாட்சியோட உருவம் நிற்கிறது அவனுக்கு தெரியுது. திடீர்னு அவனுக்கு பின்னாடி ஒரு கை அவன் தோள்பட்டை மேலே படுது. டக்குன்னு யாருன்னு திரும்பி பார்த்தா அது அவனோட அப்பா பரந்தாமன் தான். தன் பையனை காணும்னு தேடிக்கிட்டு வந்தவருக்கு இங்கே இவன் தனியாக நிற்கிறத பார்த்தோன்னு அவருக்கு மனசுலாம் ரொம்ப அதிர்ச்சி ஏற்பட்டுருச்சு. என்னடா இங்கே நிற்கிற, எப்படி இங்கே வந்த அப்படின்னு கேட்க பதில் எதுவும் சொல்லாமல் பயத்தில் அந்த நிழல் உருவம் தெரிஞ்ச திசையை நோக்கி கையை காட்டுறான். ஆனால் அங்கே எதுவுமே இல்லை. மீனாட்சி இறந்துருந்து தான் பையனோட நடவடிக்கையில் நிறைய மாற்றங்கள் தெரியுது. தனிமையில் இருக்கான். எப்போ பார்த்தாலும் ஜன்னல் கிட்ட உட்காந்து எதையோ யோசிச்சுட்டு அந்த காட்டையே பார்த்துட்டு இருக்கான். அந்த ராத்திரி நேரம் ஏன் அவன் அந்த தோட்டத்துக்கு போனால் தன் மகனை பற்றின யோசனை உட்கார்ந்துருந்தால் பரந்தாமன். காசியும் எந்த பதிலும் சொல்ல மாட்டான். மறுபுறம் பொன்னியம்மாளுடைய உடல்நிலையும் சரியில்லை, எந்த முன்னேற்றமும் இல்லை ஏற்படுறதுனால பெற்றவங்களுக்கும் சகோதரிக்குமான பரிப்புணர்வும் ரொம்ப கவலையாக இருந்தாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? பூசாரி சொன்ன மாதிரி தீய சக்தி எதுவும் நம்ம கிராமத்தில் இருக்கா அப்படின்னா அந்த தீய சக்தி என்ன, அதுக்கெல்லாம் யார் காரணம்? உண்மையிலேயே அந்த நோய் இயற்கையாகவே பரவுனதா இல்லை யாராவது ஏதாவது செஞ்சுருப்பாங்களா அப்படின்னு பல கேள்விகள் இந்த கிராம மக்கள் எல்லாரோட மனசுலையும் இருந்துச்சு. ஒருவேளை இந்த கேள்விக்கெல்லாம் பதில் கருப்பு கோயில் பூசாரி கிட்ட கேட்டா தெரியுமான்னு முடிவு பண்ணி பரந்தாமன் அவர்கிட்ட போறாரு. கிராமத்து எல்லையில் இருக்க ஆற்றங்கரையில் கருப்பு கோயில் கிட்ட பூசாரி உட்காந்துருந்தாரு. அவர்கிட்ட போன பரந்தாமன், ஐயா நம்ம கிராமத்தில் என்னதான் நடக்குது, ஊர் பெரியவங்க நீங்கள் ஒன்று கூடி பேசுகிறீங்க தவிர எங்களுக்கு என்ன பதில் என்ன நடக்குது எதுவும் சொல்ல மாட்டீங்க. போகிற உயிருங்க போரும் நோயினால தான் போகுதா, எதனால் போகுது, பொழுது சாஞ்சதுக்கு அப்புறம் வெளில போக வேணாம்னு சொன்னீங்க. சுற்றுவட்ட கிராமத்தில் பல உயிர் போச்சு, இன்னும் பல பேர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க. என் மகள் மீனாட்சியும் இறந்துட்டான். என் பையனாவது காப்பாற்றணும், தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க. பூசாரி அவரை ஏற இறங்க பார்த்தாரு. இங்கே பாரு பரந்தாமா, அம்மா நீ இவ்வளவு கேட்டதுக்கு அப்புறமும் உன்கிட்ட எதையும் மறைக்காம விரும்பல. சில 100 வருஷங்களுக்கு முன்னாடி பாண்டியர்கள் ஆட்சி காலத்தில் இங்கே இருந்த ஒரு பாரளங்கு தொலையில் தென்மேற்கு திசையில் இப்போ 18 பட்டி ஜனங்களும் பிரிஞ்சிருக்காங்க. நம்ம இரும்பைக்குடி என்ற பெயரில் ஒரு கிராமமாக அங்காளி பங்காளியாக ஒன்று மண்ணுமா இருந்தோம். அந்த நேரத்தில் பில்லி சூனியம் ஏவல்கள் போன்ற செயல்களை செய்கிற அரக்க குணம் கொண்டவர்களால் பல இளம் பெண்களும் குழந்தைகளும் இறந்து போயிருக்காங்க. அப்படி இறந்து போனவங்களோட ஆன்மாவும் அமைதி இல்லாமல் பல உயிர்களை பழி வாங்கி இருக்கு. இந்த நேரத்தில் அந்த பராசக்தி கிராம தேவதையை சித்தர் ஒருவரோட தவத்தின் மூலமாக நம்ம கிராமத்துக்கு வந்து எல்லாத்தையும் காப்பாற்றினாங்க. ஆனால் கொஞ்ச நாள்லேயே இயற்கை சீற்றம் ஏற்பட்டு காட்டாட்டு வெள்ளத்திலையும் இயற்கை பேரிடியாலும் நம்ம கிராமம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு நம்ம முன்னோர்கள் எல்லாரும் வெவ்வேறு இடத்துக்கு இடம்பெயர்ந்து போயிருக்காங்க. நம்ம வணங்கின கிராம தேவதையான அந்த அம்மன் சிலை ஆத்தோடு அடிச்சுட்டு போயிடுச்சு. இப்போ பல காலம் கழிச்சு அதே நிலைமை நம்ம ஊருக்குள்ளே வந்திருக்கு. அந்த தெய்வம் நம்மளை காப்பாற்ற வரும் என்ற நம்பிக்கையோடு இப்போ தீய சக்திகள் பொழுது சார்ந்ததுக்கு நேரம் தான் வலிமையோடு இருக்கும். அதனால தான் யாரையுமே பொழுது போனதுக்கப்புறம் வெளியில் போக வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டோம். இப்போ வேறு ஒவ்வொரு உயிரும் போகக்கூடிய ஒவ்வொரு உயிருமே ஆவிகளாக தான் அழிஞ்சிக்கிட்டு இருக்கும். நம்ம தான் கவனமாக பாதுகாப்பாக இருக்கணும். சீக்கிரமாகவே நம்ம கிராமத்துக்கு ஒரு நல்ல விடுவு காலம் வரும் அப்படின்னு நம்பிக்கையோட போப்பா அப்படின்னு சொல்லி அந்த பூசாரி பரந்தாமனை அனுப்பி வைக்கிறாரு. பொன்னியம்மாளுக்கு ஏற்பட்ட அந்த அதிர்ச்சினாலையும் பயத்தினாலையும் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால வீட்டு வேலைகள் எல்லாத்தையுமே முன்னே நின்று சிறுமியான பரிணாமம் தான் செய்கிறார். 14 வயதான சிறுமி பரிபூரணம் மிகவும் திடமான பெண். தன்னோட அம்மாவை விட தன் தகுசியை ரொம்ப கண்ணும் கருத்தமாகவே பார்த்துக்கிறான். அன்னைக்கு அதிகாலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னே வாசல் பெருக்கி கோலம் தெளித்து எல்லாம் போட்டுட்டு வெளில வந்த தூரத்தில் ஒரு சிறுமி நிற்கிறத பார்த்தா. அது மீனாட்சியோட தம்பி காசி பார்த்தா அதே சிறுமி பரிபூரணத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த கொள்ளை பக்கமாக நடந்து போகிறா. அது யாருன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தில் சாணக்குடைய கையில் எடுத்துட்டு அந்த சிறுமிக்கு பின்னாடியே பரிபூரணம் தொடர்ந்து போனான். தினமும் காலையில் கொள்ளைக்கு போயிட்டு திரும்பும்போது சாணம் சேகரிச்சுட்டு வர
வரதை வழக்கமாக வச்சுருந்தாங்க அந்த கால இளம் பெண்கள். வாசல் தேய்க்கிறதுக்கும் வீடு மொழுகுறதுக்கும் வரத்தி தட்டு அடுப்பு எரிக்கிறதுக்கும் சாணம் அன்றாட தேவைக்கு பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு முக்கியமான உபயோகப் பொருளாகவும் இருந்திருக்கு. தினமும் காலையில் தான் கிராமத்து பெண்களோட சேர்ந்து கொள்ளைக்காட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மேய்ச்சல் நிலத்துக்கு சாணம் சேகரிக்க போகிறத வழக்கமாக வச்சுருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமே போனால் தொடர் நோயாலையும் அமானுஷங்களையும் பாதிக்கப்பட்டு வர இருக்கக்கூடிய கிராம மக்கள் அன்னைக்கு பூசாரி சொன்ன அருள்வாக்கை நம்பி எப்போ அந்த தெய்வ சக்தி நம்மளை காக்க வரும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு இருக்காங்க. சூரியன் உதயமாகும் போது எப்படி தானாகவே இருள் மறையுமோ அதுபோல் அந்த தெய்வ சக்தி நம்ம கிராமத்துக்கு வரும்போது இந்த தீய சக்திகள் உடனே நீங்கிடும் என்று முழு நம்பிக்கையோடு இருந்தாங்க கிராம மக்கள். அந்த நம்பிக்கை பொய்யாகாத வண்ணம் சிறுமி பரிபூர்ணம் மூலமாக அன்னைக்கு காலையில் நடந்த அந்த நிகழ்வு இருக்கக்கூடிய வரலாற்று என்று மறக்க முடியாத நிகழ்வாகவே அந்த இருக்கங்குடி கிராம மக்களுக்கு இருந்திருக்கு. கல்வெட்டில் பொறிக்கப்பட்டதாகவும் இன்று வரைக்கும் இருக்கு. அந்த சிறுமியை தொடர்ந்து போன பரிபூர்ணம் ஆத்தங்கர பக்கம் இருந்த மேய்ச்சல் நிலத்துக்கு கொஞ்சம் தூரத்தில் இருந்த அந்த தெய்வீக ஒளி பொருந்திய சிறுமி ஒரு குறிப்பிட்ட இடத்துல மறைஞ்சிட்டான். அதை பார்த்த பரிபூரணத்துக்கு நம்ப முடியாத அளவு ஆச்சரியமாக இருந்துச்சு. இதையெல்லாம் வெறும் மாயமாக இருக்கும் அப்படின்னு தனக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருந்தா. அதே நேரத்தில் குழப்பத்தோடு நின்னா. அவளுக்கு பின்னாடி கிராம பெண்கள் எல்லாம் கையில் கூட எடுத்துட்டு ஒவ்வொருத்தவங்களா வந்துட்டு இருந்தாங்க. சூரியனும் உதயமானது. எல்லோரும் சாணக்கூடிய ஒரு இடத்துல வச்சுட்டு பக்கத்தில் இருந்த மாட்டு சாணங்களை எல்லாம் சேகரித்து கூடையில் நிரப்பிட்டு இருந்தாங்க. கூடை நிரம்பின உடனே பெண்கள் எல்லாரும் அதை தலையில் தூக்கி வச்சுட்டு கிளம்பும் நேரத்தில் பரிபூர்ணமாக அவளோட சாணக்கூடைய தூக்க முற்பட்டா. ஆனால் அதை அவளால் தூக்கவே முடியலை. எவ்வளோ முயற்சி பண்ணி தூக்க முடியல. ஒருவேளை நிறைய சாணம் நிரப்பிட்டோமோ அதிலிருந்து பாதி கீழே எடுத்து போட்டுட்டு தூக்கினா. அப்பவும் தூக்க முடியல. பயங்கரமாக கனத்தது. பரிபூரணத்துக்கு இது புரியாத புதிராக இருந்துச்சு. எல்லா சாணத்தையும் கீழே தூக்கி போட்டுட்டு கூடையை மட்டும் தூக்கி பார்க்குறா. ஆனால் அப்பவும் அவளால் தூக்க முடியலை. அங்கிருந்த பெண்களுக்கு இது ஒரு விசித்திரமாகவே இருந்தது. தூக்கக்கூடிய கீழே வச்சுட்டு மற்ற பெண்களும் அதை தூக்க முயற்சி பண்ணாங்க. ஆனால் யாராலையுமே பரிபூரணத்தோட கூடையை மட்டும் தூக்கவே முடியலை. அந்த சிறுமி மாயமாக மறைஞ்ச இடம்தான். ஆனால் உடனே அந்த ஊர் பெரியவங்க தகவல் சொல்லி அனுப்புனாங்க. ஊரில் இருந்து சில பெரியவங்களும் உடனே அந்த இடத்துக்கு வந்தாங்க. சாணக்கூடைய தூக்க முயற்சி பண்ணாங்க. ஆனால் யாராலையுமே தூக்க முடியலை. அந்த நேரத்தில் அங்கே நின்றுக்கிட்டு இருந்த பரிபூர்ணத்தை திடீர்னு அருள் வந்து சாமி ஆடுறாங்க. நான் மாரியம்மா வந்திருக்கேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. என் திருமேனி இந்த மண்ணுக்குள்ளே பல காலமாக பதிஞ்சிட்டு இருக்கு. என்னை தோண்டி எடுத்து வழிபட்டு வந்தா இந்த ஊர் மக்களை நோய் நொடியிலிருந்து காப்பாற்றி என்னை நாடி வர எல்லாருக்கும் நல்வாழ்வு தரேன். எனக்கு சன்னதி அமைச்சு என் சிலையை வச்சு பூஜிப்பவர்களின் வம்சத்தை எவ்வித இடையூறுமின்றி புத்திர சம்பந்தத்துடன் பரம்பரை செல்வங்களோடும் எண்ணற்றுக்கும் பாதுகாப்பேன். இது காலமும் சத்தியம் முக்காலும் சத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மன் சொன்ன மாதிரி அந்த இடத்த தோண்டி எடுக்கிறாங்க. அந்த அண்ட சராசரி ஆட்களும் நானே அடித்தலும் நானே அப்படின்றி ஒரு அணவும் அசையாது அப்படின்னு கேட்டவர் வலது காலம் மடித்து இடது காலை தொங்க விட்டு தோற்றத்துடன் 4 திருக்கரங்களாலும் கையில் சூலமும் உடுக்கையும் ஏந்தி அபாய முத்திரையுடன் அம்மன் ரொம்ப அழகாகவே காட்சி அளிக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கற்சிலையாக மண்ணாக்கு அடியில் புதைஞ்சிருந்தாங்க. அந்த அம்மனை இவங்க பூமியிலேருந்து முழுமையாக வெளியே எடுத்தாங்க. அந்த சிலையை ஊருக்குள் எடுத்து சென்று வழிபட்டு வந்தாங்க. அடுத்த 3வது நாள் பரிபூர்ணத்திற்கு மீண்டும் அருள் வந்தது. பக்தர்கள் உலக்கை சத்தமும் உரல் சத்தமும் இல்லாத இடத்துல தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள எங்கே எடுத்தாங்களோ அங்கேயே நீங்கள் என்னை வச்சு அங்கேயே எனக்கு ஆலயம் அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அங்கேயே கொடிமரமும் ரிஷபம் பலிப்பீடம் எல்லாமே கட்டுறாங்க. 21 தெய்வங்களும் வலதுபுறம் கருப்பு சாமிக்குமே அமைக்கப்பட்டு வேணும் அப்படின்னு அம்மன் உத்தரவு சொல்கிறாங்க. அம்மனோட உத்தரவுக்கு ஏற்றபடி அங்கே புண்ணிய இடத்துல அம்மனுக்கு ஒரு சிறிய மண்டபம் வந்து கருவறையும் அமைச்சு முன் மண்டபம் அமைக்கப்படுறாங்க. 1545 ஆண்டு உத்திர நட்சத்திரத்தில் சிவபோக ஞானசித்த நிச்சயாகி இருந்த இடத்தில் மாரியம்மன் சிலை வைத்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. என்னைக்கு அம்பாளுடைய திருவுருவ சிலை இருக்கங்குடியில் பிரதிஷ்டை செய்யப்பட்டதோ அன்றோடு அந்த கிராம மக்கள் எதிர்பார்த்தது போலவே அது இதுவரைக்கும் மக்களை துன்புறுத்தி வந்த நோய் தொற்றும் அமானுஷங்களும் மறைந்து காற்றில் தெய்வீக சக்தி பரவியது. அன்று முதல் இருக்கன்குடிக்கு மட்டுமின்றி அதை சுற்றியுள்ள 18 பட்டி ஜனங்களும் மேட்டுப்பட்டி மக்களும் அருள் கடாட்சம் தந்து பாதுகாக்கும் குலதெய்வமாக இருந்து காத்து வருகிறார் அம்பாள். பொதுவாக ஒரு கிராம தெய்வத்துக்கு பல நாட்டுப்புற கதைகள் வாய்மொழியாக கூறப்படும். இதுவரை நீங்கள் பார்த்தது செவி வழியாக கூறப்பட்ட வரலாறு. திருக்கோவில் தல புராணத்தின்படி சுமார் 450 வருடங்களுக்கு முன்பு இருக்கன்குடி கிராம பெண்கள் வழக்கம் போல சாணம் சேகரித்துவிட்டு சாணக்கூடையை தலையில் வைத்து தூக்க முயற்சிக்கும் போது
இத்திருக்கோயிலின் தற்போதைய பாரம்பரிய அறங்காவலர் மற்றும் பூசாரிகளின் குடும்பத்தை சார்ந்த மூதாதைய ராமசாமி பிள்ளை என்பவரின் மனைவி பரிபூரணத்தம்மாள் என்ற பெண்ணின் சாணக்குடியை மட்டும் தரையிலிருந்து எடுக்க முடியவில்லை. சாணத்தால் எல்லாம் பரிபூரணத்தம்மாள் அகற்றிய பிறகும் கூடையை எடுக்க முடியவில்லை. அனைவரும் அதிர்ச்சியோடு நிற்க அந்த பெண்ணுக்கு அருள் வந்து தன்னை அன்னை பூமிக்குள் புதைந்திருக்கும் வரலாற்றை சொல்லி புதைந்திருந்த அம்மனை எடுத்து பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தனர். இந்த கோயிலில் வழிபட்டு செல்பவர்களுக்கு எந்தவித நோய் நொடியும் அண்டாது என்பது வழக்கமாக உள்ளது. இந்த கோயிலுக்கு வருபவர்களுக்கு எந்த விதமான நோய்கள் நீங்கும் என்ற நம்பிக்கை மக்களிடையே அதிகமாகவே இருந்துட்டு வருது. கோவிலின் தெற்கு பக்கம் வைப்பாறும் வடக்கு பக்கம் அர்ஜுனமாறும் பாய்கிறது. முற்கால பாண்டியர் காலத்தில் இருப்பைக்குடி என்றும் இரு கங்கை கூடும் இடம் என்றும் சொல்லப்பட்டு இந்த இடத்தில் அம்மன் குடிகொண்டு விட்டதால் இரு கங்கை குடி என்று அழைக்கப்பட்டு பின்னால் அது இருக்கன்குடி என்று ஆகிவிட்டது. இங்கு குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை வேண்டி தொட்டில் கட்டி வேண்டுகின்றனர். உடல் குறைபாடு உள்ளவர்கள் உருவம் செய்து வைத்து வழிபடுகின்றனர். இது தவிர காது குத்துதல், ஆடு கோழி பலியிட்டு அசைவ உணவு சமைத்து அன்னதானம் செய்தல் போன்றவை எல்லாமே இந்த கோயிலில் விமர்சையாகவே நடைபெறுது. பொதுவாக எந்த மாரியம்மன் கோவிலாலும் ஆடு கோழி போன்றவைகளை உயிர் பலியிடும் வழக்கம் கடைபிடிக்கப்படுவதில்லை. இந்த கோயிலில் இருக்கும் கருப்பு சாமி போன்ற காவல் தெய்வங்களுக்கு தான் உயிர் பலியிடும் வழக்கம் இருந்தது. ஆனால் காலப்போக்கில் இது மாரியம்மனுக்கு செய்யும் வேண்டுதலாகிவிட்டது. இத்தலத்தில் உள்ள வைர மண்டபத்தில் 20 நாட்கள் தங்கி 6 பூஜைகளுக்கு போய் தீர்த்தம் எடுத்து தடவினால் கண் பார்வை கிடைக்கும். அம்மன் தோன்றிய இடத்தில் உள்ள தலை விருட்சத்தில் தண்ணீர் எடுத்து ஊற்றினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 1908ஆம் ஆண்டு முதல் இங்கு அடி பிரம்மோற்சவம் நடைபெற்று விமர்சையாகவே நடைபெற்று வருகிறது. மதுரைக்கு தெற்கே உள்ள மக்கள் மத்தியில் இத்தலம் மிக சிறந்த சக்தி பீடமாக திகழ்கிறது. தை, பங்குனி, ஆடி மாதங்களில் இத்தலத்தில் சிறப்பான விழாக்கள் நடத்தப்படுகின்றன. எங்கும் இல்லாத பரம்பொருளாய் பெருஞ்சுடராய் நம்மை வழிபடும் பக்தர்களுக்கு தக்க வரம் தந்து தன்னிலையில் வைத்து பாதுகாக்கும் தன்னிகரில்லா தாய்தான் இவ்வாலயத்தில் அருள் பாலிக்கும் அருள்மிகு மாரியம்மன். அன்னையின் அருள்வாக்கு பலித்ததாலும் அவள் மகிமையாலும் நாடி வந்தவர்களுக்கெல்லாம் நல்ல பலன் கிடைத்தது. வரம் வேண்டியும் வாழ்வு வேண்டியும் வருகின்ற மக்களுக்கெல்லாம் பரிபூரண நிம்மதியும் மனவு நிறைவும் கொடுத்து அருள் பாலிக்கிறார். இந்த அம்பாளின் வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களும் உங்கள் குடும்பத்தினருக்கு வரவிருக்கும் புதிய பிரச்சனைகளிலிருந்து துயரங்களும் விளங்கி ஆரோக்கியத்துடன் மகிழ்ச்சியுடன் வாழ நான் இந்த நெருக்கன்குடி மாரியம்மனை வேண்டுகிறேன். இன்னும் இந்த மாதிரி வீடியோக்கள் நம்ம சேனலில் நிறைய வரும். அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.